நீதி கதைகள் டிவி. ஒரு காலத்துல ஒரு ஊர்ல சின்னையாவோட குடும்பம் இருந்துச்சு. சின்னையாவுக்கு மனைவியான தேவியும் புள்ளையான ராஜுவும் இருந்தாங்க. சின்னையா அவனுக்குன்னு இருந்த கொஞ்சம் வயல்ல விவசாயம் செஞ்சுதான் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தான். தேவி, என்ன பண்ணுறதுன்னே புரிய மாட்டேங்குது. இந்த வருஷம் விவசாயம் செய்ய விதை வாங்கவே பணம் வேணும். ஒருவேளை நான் கடன் வாங்குறேன்னு வச்சுக்கோ, விளைச்சல் சரியாக வரலன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். நீங்க சொல்றது என்னமோ சரிதாங்க. ஆனா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம நாமளே கற்பனை பண்ணிக்கிட்டா எப்படி சொல்லுங்க? நமக்கு வேற வழியும் இல்லைங்க. கடன் வாங்கி விதைய வாங்கிதான் ஆகணும். மொத்த பாரத்தையும் அந்த கடவுள் மேல போட்டுருங்க. கடவுள் நிச்சயமா நமக்கு துணையாதான் நிற்பான். தைரியமா நீங்க முன்னாடி எடுத்து வைங்க. சரி தேவி, என்ன வேணும்னாலும் நடக்கட்டும். தைரியமா ஒரு அடி எடுத்து வைக்கிறேன். அப்போதான் அங்க வந்த ராஜு, அப்பா, இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் என்ன பாராட்டினாரு. எதுக்குன்னு தெரியுமா? எதுக்காக இருக்க போது, நல்லா படிச்சிருப்ப, அதனால பாராட்டி இருப்பாரு. என்னப்பா நீ ஏன் சொல்லிட்ட? நான் உன்கிட்ட சொல்லலான்னு இருந்தேன். என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியாதா சொல்லு? நான் படுற கஷ்டம் எல்லாமே உனக்காகத்தானப்பா. நீ நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகணும், சரியா? சரிங்கப்பா. அடுத்த நாள் சின்னையா அந்த ஊரோட ஜமீன்தாரான ராகவையா கிட்ட போய், கொஞ்சம் பணம் கடனாக தேவைப்படுதுங்க ஐயா. கடன் எல்லாம் கொடுக்கறேன், ஆனால் சரியான நேரத்தில் வட்டியோட அசலையும் சேர்த்து கொடுக்கணும். சரிங்க ஐயா. என்னை பற்றி உனக்கு தெரியும்ல, யார் கடன் கேட்டாலும் உடனே கொடுப்பேன். ஆனால் நேரத்துக்கு சரியாக பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா வட்டிக்கு வட்டி போட்டு வாங்குவேன். அவ்வளோ தூரம் கொண்டு போக மாட்டேங்க, கடனை தீர்த்துடுவேன் அப்படின்னு சின்னையா ராகவையா கிட்ட கடனா பணம் வாங்கி விதைகளை வாங்கிட்டு வந்து விவசாயம் ஆரம்பிச்சான். தேவி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயங்கரமா மழை பெய்யும் போல இருக்கு. எனக்கும் அப்படிதாங்க தோணுது. ஆனா இப்ப நம்மளால எதுவும் பண்ண முடியாது. பாரத்தை கடவுள் மேல போட்டுருங்க. சின்னையா நினைச்ச மாதிரியே அன்னைக்கு ராத்திரி முழுக்க பயங்கரமா மழை பெஞ்சதுல விளைச்சல் எல்லாமே வீணா போயிடுச்சு. இப்படியே நாட்களும் போச்சு. ஒரு நாள் சின்னையா கிட்ட தேவி, என்னங்க, ராகவையா நம்ம வீட்டுக்கு ஒரு ஆளை அனுப்பி வச்சிருக்காரு. அப்படியா? எதுக்கு தேவி? நீங்க அவர்கிட்ட வாங்கின கடனை சீக்கிரமா கொடுக்கணுமாமா. ஆமா தேவி, அவர் கொடுத்த அவகாசம் முடிஞ்சு போச்சு. இந்நேரம் நான் பணத்தை திரும்ப கொடுத்துருக்கணும். நான் போய் ஒரு வார்த்தை பேசிட்டு வரேன். அப்படி சின்னையா ராகவையா கிட்ட, ஐயா, உங்ககிட்ட வாங்கின கடனை தீர்க்க எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும். உன்னால் கடனை தீர்க்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். பேசாம நான் ஒரு யோசனை சொல்கிறேன். என்னங்க ஐயா அது? எனக்கு மலை கிட்ட வயல் இருக்கு. ஆனால் அந்த இடத்துல நிறைய பாறைகளும் மரங்களும் இருக்கு. அது எல்லாத்தையும் நீ அங்கேருந்து எடுத்துட்டினா நான் அங்கே விவசாயம் பண்ணிப்பேன். ஆனால் அங்கே வேலை செய்ய யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அதுக்கு தான் உன்னை கூப்பிடுறேன். நீ அங்கே போய் வேலை செஞ்சேன்னு வச்சுக்கோ. உனக்கு கொடுக்குற கூலி பணத்தில் பாதி பணத்தை உனக்கு கொடுத்த கடனுக்காக எடுத்துக்கிறேன். உனக்கு உன்னோட கடனும் தீரும், அப்படியே எனக்கு என்னோட வேலையும் ஆகும். சரிங்க ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரியே செய்யறேன். அப்படி சின்னையா அடுத்த நாள்ல இருந்தே ராகவையாவோட வயல்ல வேலை பார்க்கறதுக்காக போனான். அப்போ ஒரு நாள் ராஜு அவங்க அப்பா கிட்ட, அப்பா, இன்னைக்கு எனக்கு பள்ளிக்கூடம் இல்லைல்ல, எனக்கு வீட்டில் இருக்க பிடிக்கல. பேசாமல் நானும் உங்கள் கூட வேலைக்கு வரேன்ப்பா, ஒத்துக்கோங்கப்பா. சரிப்பா, கூட்டிகிட்டு போகிறேன். எப்பவும் யாரும் இல்லாமல் தனியாக தான் வேலை பார்ப்பேன். இன்னைக்கு நீ துணையாக இருப்பல்ல? அப்படின்னு சொல்லி சின்னையா ராஜுவை அவர் கூடவே கூட்டிக்கிட்டு போனாரு. அப்பா, அங்கே கொஞ்சம் பாருங்க. என்ன பார்க்க சொல்கிற? உங்களுக்கு தெரியலையா? அங்கே பாருப்பா, தூரத்தில் மலைக்கு பக்கத்தில். ஆமாப்பா, நான் இத்தனை நாள் இதை கவனிக்கலையே. ஏதோ சின்ன குகை மாதிரி இருக்கு. அப்பா, வாங்கப்பா, அங்கே போகலாம். போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நான் எப்பவும் குகைகளை பாட புத்தகத்தில் தான் பார்த்துருக்கேன், நேரில் பார்த்ததில்ல. போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம்ப்பா. வேண்டாம்ப்பா, அந்த மாதிரி இடத்துக்கு போகக்கூடாது. போகிறதுக்கு முன்னாடியே பயந்தா எப்படிப்பா? ஒன்றும் ஆகாது, வாங்கப்பா போகலாம். அப்படி ராஜுவும் சின்னையாவும் 2 பேரும் குகைக்குள்ள போனாங்க. அப்பா, இந்த பெட்டியை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு? ஆமாப்பா, இதில் ஏதோ எழுதி வச்சிருக்கு. உனக்கு படிக்க தெரியும்ல, அதில் என்ன எழுதியிருக்குன்னு படி. இது அதிர்ஷ்டமோ துரதிர்ஷ்டமோ நிறைஞ்ச பெட்டி. உங்களுக்கு திறக்கணும்னு விருப்பம் இருந்தா பக்கத்தில் இருக்கிற கல்லுக்கு கீழே சாவி இருக்கு,
வேணும்னா திறந்துக்கோங்கன்னு எழுதியிருக்குப்பா. ம், சரி இரு, நான் போய் பார்க்கறேன். சாவி இங்க தாண்டா இருக்கு, திறந்து பார்க்கலாம். அப்படி அவங்க 2 பேரும் அந்த பெட்டியை திறந்து பார்த்தப்போ அதுல ஒரு புத்தகம் இருந்துச்சு. இந்த பெட்டியில சில நாணயங்கள் இருக்கு. அந்த நாணயங்களை வச்சு யாரு நல்ல காரியம் பண்றாங்களோ அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அப்படியே யார் இந்த நாணயத்தை சுயநலத்துக்கு பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு துரதிருஷ்டம் வரும் அப்படின்னு போட்டிருக்கு. இதுக்கு தானா இந்த பெட்டி மேல அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம்னு போட்டு வச்சிருக்கு? சரி சரி, இப்ப இந்த நாணயத்தை வச்சு என்ன பண்றது? எங்க பள்ளிக்கூடம் விழற நிலமையில இருக்குப்பா. இந்த நாணயங்களை வச்சு என் பள்ளிக்கூடத்தை சரி பண்ணிடலாமா? நல்ல யோசனை தான்ப்பா, எல்லாருக்கும் பயன்படும் இல்ல, அப்படியே செய்யலாம். அப்படி சின்னையா இடிஞ்சு விழற நிலைமையில இருந்த அந்த பள்ளிக்கூடத்தை அந்த நாணயத்தை வச்சு சரி பண்ணான். அப்படியே அந்த ஊருக்கு தனியா அவன் சாலைகளையுமே உருவாக்குனான். என்னங்க, உங்களுக்கு தெரியுமா, இந்த ஊர்ல யார் வயலையும் விளைச்சல் நல்லா வரல. ஆனா நம்ம விளைச்சல் தான் நல்லா வந்திருக்குங்க. நம்ம விளைச்சலுக்காக எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க கூட. அப்ப சின்னையா நடந்தது எல்லாமே தேவி கிட்ட சொன்னாரு. ஒரு நாள் ராகவையா அவருடைய நண்பனான பீமையா கிட்ட, பீமையா, இந்த சின்னையாவுக்கு எங்கிருந்து பணம் கிடைச்சது? என்கிட்ட வேலை பார்க்குறவன் அவன். ஊர் பள்ளிக்கூடத்தை இப்போ அவன் தான் கட்டிக்கிட்டு இருக்கானாமே. அந்த சந்தேகம் ஊரில் எல்லாருக்கும் தான் இருக்கு. அவன்கிட்ட அவ்வளோ பணம் இருந்தும் உன்கிட்ட எதுக்கு தான் கூலி வேலை பார்க்குறானோ? எனக்கு ஏதோ தப்பாக தோணுது. என்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த சின்னையா எதையோ மறைச்சி வச்சிருக்கான். அப்புறம் இன்னொரு விஷயம், ஊரில் எல்லாரும் உன்னை விட அவன்தான் நல்லவன்னு பேசிக்கிறாங்க. பேசட்டும், நல்லா பேசட்டும். அந்த சின்னையாவுக்கு அவ்வளோ பணம் எங்கேருந்து வருதுன்னு நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் பேசட்டும். சரிடா, நான் கிளம்புறேன். அப்படி ஒரு நாள் சின்னையா வயலுக்கு போகும்போது அவனுக்கு தெரியாம ராகவையா அவன் பின்னாடியே போய் அவன் குகைக்குள்ள போறத பார்த்தாரு. அதனால குகைக்கு வெளியில இருக்கிற ஒரு மரத்துக்கிட்ட நின்னுக்கிட்டு இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. என்ன இது, இந்த சின்னையா எதுக்கு இந்த குகைக்குள்ள போறான்? வெறும் கையோட போய் ஒரு மூட்டையோட திரும்பி வரானே. குகைக்குள்ள நிச்சயம் ஏதோ இருக்கு, நான் போய் அதை எடுத்துக்கிறேன். அப்படி ராகவையா அங்கிருந்து குகைக்குள்ள போய் அங்க இருக்கிற புத்தகத்தை எடுத்து படிச்சு, இந்த சின்னையா சரியான முட்டா பைய. இந்த புத்தகத்துல அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம்னு எழுதி இருக்கிறத பார்த்துட்டு மொத்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு போய் ஊருக்கு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். இந்த பணத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேன் அப்படின்னு ராகவையா அதுல இருக்கிற நாணயங்களை கொண்டு போய் அவனுடைய சுயநலத்துக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சான். இப்படி சில நாட்கள்ல அவனுக்கு ஒவ்வொன்றும் நஷ்டமாயிக்கிட்டு இருந்துச்சு. வயல் எல்லாமே வறண்டு போச்சு. திருடனுங்க ராகவையா வீட்டுல புகுந்து எல்லாத்தையும் திருடிக்கிட்டு போயிட்டானுங்க. மொத்தத்துல அவரு ரொம்பவும் ஏழையா ஆயிட்டாரு. அப்ப ஒரு நாள் ராகவையா சின்னையாவை பார்க்க போனாரு. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் சின்னையா. நீ அந்த குகைக்குள்ள போனதை பார்த்துட்டு நானும் அந்த குகைக்குள்ள போனேன். அங்க இருந்த எல்லா பணத்தையும் என் சுயநலத்துக்கு பயன்படுத்திக்கிட்டேன். அதனால இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்துட்டேன். இப்ப எதுவும் பண்ண முடியாது. தப்பு பண்ண, தண்டனை அனுபவிக்கிறேன். ஆனா நீ அப்படி இல்லை, ரொம்ப நல்லவன். உனக்காக இல்லாம ஊருக்காக அதை பயன்படுத்தின. தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் தப்பு தப்பு தான். நாம அதுக்கான தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். ஏதோ இப்பவாவது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே, இது ஒன்னே உங்களுக்கு போதும். இன்னிலிருந்து இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள்லாம் விட்டுட்டு நல்லபடியா யோசிக்க ஆரம்பிங்க. அப்ப உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். அப்படி ராகவையா மனசு மாறி நல்ல வேலைகளை செய்ய ஆரம்பிச்சான். அப்படி சில நாட்கள்ல அவன் எழுந்தது எல்லாமே மறுபடியும் அவனுக்கு கிடைச்சிருச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, அதிர்ஷ்டங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. எப்பவுமே நாம நேர்மையான வழியில 4 பேருக்கு உதவி செய்யறோமோ அப்ப அந்த அதிர்ஷ்டம் நம்மள தேடி வரும். ஆனா எல்லாத்தையுமே நாம மட்டும் வச்சுக்கணும் அப்படின்னு சுயநலமான எண்ணம் இருந்துச்சுன்னா நம்ம கிட்ட இருக்கிற அதிர்ஷ்டம் கூட நம்மள விட்டுட்டு போயிடும். எப்பவுமே சுயநலமா யோசிக்காம 4 பேருக்காக யோசிச்சா மட்டும்தான் நாமளும் நல்லா இருக்க முடியும். ஒரு காலத்துல ஒரு ஊர்ல லக்ஷ்மையாவோட குடும்பம் இருந்துச்சு. லக்ஷ்மையாவுக்கு மனைவி தேவி, புள்ள ராஜேஷ் இருந்தாங்க. என்னங்க, ஏன் கவலையா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சு? என்ன செய்யறது, எப்படி செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்க யோசனை தான் என்ன? இந்த வருஷம் மழை பெய்யுமா பெய்யாதான்னு தெரியல. அதான் விதை வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு வேலை வாங்கணும்னாலும்
கடன் வாங்கி தானே வாங்கணும். சரி, கடன் வாங்கி வாங்குறோன்னே வச்சுக்கோ, ஒருவேளை நஷ்டமாயிட்டா அப்ப கடனை எப்படி திரும்ப கொடுக்கறது? தைரியமா முன்னாடி ஒரு அடி எடுத்து வைக்கிறத விட நம்ம கிட்ட வேற வழியே இல்லைங்க. சரி தேவி, நான் அப்படியே பண்றேன். சரி, இந்த தங்க செயினை எடுத்துக்கிட்டு போங்க. அடகு வச்சு பணத்தை வாங்கிட்டு வாங்க. அப்படி லக்ஷ்மையா தேவி கொடுத்த தங்க செயினை எடுத்துட்டு போய் அடகு வச்சு வந்த பணத்துல விதைகளை வாங்கினா. லக்ஷ்மையா ஒரு நாள் வயல்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா வந்து அவருடைய நண்பன், என்ன லக்ஷ்மையா, ரொம்ப கவலையா உக்காந்துக்கிட்டு இருக்க போல. என்னடா இது, இந்த வருஷம் இன்னும் மழை பெய்யவே ஆரம்பிக்கல. பூமியெல்லாம் வெடிப்பு விட ஆரம்பிச்சிடுச்சு. கிணறு குளம் எல்லாம் வத்தி போச்சுடா. இந்த வருஷம் மழை வருமா வராதா? இதெல்லாம் அந்த கடவுளோட முடிவு. நாம வெறும் மனுஷங்க, நம்மளால என்ன செய்ய முடியும்? அந்த கடவுள் முடிவு பண்ணி மழை பெய்ய வச்சாதான் உண்டு. அப்படி லக்ஷ்மையாவும் அவருடைய நண்பனும் 2 பேரும் பேசிக்கிட்டு வயல்ல இருந்து வந்துகிட்டு இருந்தாங்க. நாம ஊர் ஜனங்க எல்லார்கிட்டயும் சொல்லி மழை வர்றதுக்காக ஒரு பூஜையை பண்ண சொல்லலாமா? மழைக்காக 3 நாள் சாப்பாடு தண்ணி இல்லைனாலும் பரவாயில்ல, நாம பூஜை பண்ணலாம். அப்படி அந்த விஷயத்த ஊஜனங்க கிட்ட சொன்னாங்க. அப்ப ஊஜனங்க எல்லாருமே சரி நம்ம அப்படியே செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே அந்த ஊரை சேர்ந்த சின்ன குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க, பொம்பளைங்க, ஆம்பளைங்க எல்லாரும் சேர்ந்து 3 நாள் வரைக்கும் பூஜைகளையும் பலவிதமான ஹோமங்களையும் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. முதல் நாள் 2வது நாள் பூஜைகளும் முடிஞ்சிருச்சு. 3வது நாள் பூஜை தொடங்கும் போதே எல்லாருக்கும் அந்த பூஜை மேல நம்பிக்கையே இருக்கல. ஆனா அங்க இருக்கிற ஒரு வயசானவர் எல்லாருமே மனசார நம்பிக்கையோட மழை வரணும் அப்படின்னு சாமியை வேண்டிக்கோங்க, நிச்சயமா மழை வரும் அப்படின்னு சொன்னாரு. அப்படி கொஞ்ச நேரத்துல பூஜையும் முடிஞ்சது. அங்க வானிலையும் மாறுச்சு. மேகங்கள் எல்லாம் கருக்க ஆரம்பிச்சுது. காத்து ரொம்ப குளிர்ச்சியா வீசிக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு சாரல் அடிச்சது. அந்த சாரல் பெரிய மழையா மாறுச்சு. உடனே ஊஜனங்க எல்லாருமே கடவுளுக்கு நன்றி சொன்னாங்க. அந்த மழையில பசங்க எல்லாரும் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. பெரியவங்க எல்லாருமே மரத்துக்கடியில உட்காந்து மழைய ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த மழையில எங்க பார்த்தாலுமே தண்ணி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த ஊர்ல இருந்த குளம், குட்டை, ஆறு எல்லாமே தண்ணி ரொம்பி போச்சு. அப்படி திடீர்னு ஊர்ல மழை பெஞ்சதுனால அந்த ஊஜனங்க எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. மழை தான் வந்துருச்சேங்க, இனியாவது உங்களுடைய கவலை போயிடுச்சா? ஆமா ஆமா, நான் மட்டும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். இனி நாம விவசாய வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். நாம நினைச்சதுல நாம உறுதியா இருந்தோம்னா எப்பவுமே நமக்கு நல்லதுதான் நடக்கும். நாளைக்கு காலையிலேயே போய் வயலை முதல்ல உழுவணும். அதுக்கப்புறம் வாங்கிக்கிட்டு வந்த சோள விதைகளை தூவி விட்டுடுறேன். ஆமாங்க, மழை நல்லா தான் பேஞ்சிருக்கு. இந்த தடவை சோளத்தை விதைச்சா நல்லா இருக்கும். சோளத்துக்கு தண்ணி அதிகமா தேவைப்படும். இப்பதான் தண்ணி இருக்கே, எந்த பிரச்சனையும் இல்லாம வளரும். அப்படி அடுத்த நாளே லக்ஷ்மையா அவனுடைய வயலை உழுது அவன் எடுத்துக்கிட்டு வந்த அந்த சோள விதைகளை தூவி தண்ணி எல்லாத்தையுமே அவனுடைய வயலுக்கு பாய்ச்சிக்கிட்டு இருந்தான். அப்போ ஒரு நாள் அவனுடைய வயலுக்கு வந்த அவனுடைய நண்பன் அவனுடைய வயலை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். உன்னோட வயலை இப்படி பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வறண்டு போய் வெடிப்பு விட்டுருந்துச்சு. இப்ப பார்க்க எப்படி இருக்கு பாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த இயற்கை தாண்டா. நம்ம கஷ்டத்துக்கு ஏத்த பலன் நமக்கு கிடைச்சா போதும், அதிகமா எதுவும் வேண்டாம். நாம நம்ம பூமியில நின்னு ரத்தத்தை வேர்வையா சிந்தி கஷ்டப்பட்டு உழைக்கிறோம்டா. இந்த பூமி தாயி நம்மள எப்பவுமே கைவிட மாட்டா. ஆமாண்டா. சரி, அரசாங்கத்துல ஏதோ புது விதைகளை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்களாமே, உனக்கு எதுனா தெரியும்? நான் வாங்கிக்கிட்டு வந்தது அந்த விதைகளை தாண்டா. அதை தான் போட்டு இருக்கேன். பார்க்கலாம் விளைச்சல் எப்படி வருதுன்னு. எல்லாரும் விளைச்சல் நல்லா தான் வருதுன்னு சொல்றாங்கடா. எல்லாரும் அதை தான் இப்ப பயன்படுத்துறாங்க. அதனால தாண்டா நானும் வாங்கிக்கிட்டு வந்தேன். லக்ஷ்மையாவுக்கு ஒரே புள்ள. அந்த புள்ளைய அவன் நல்லபடியா படிக்க வச்சுக்கிட்டு இருந்தான். அது வெயில் கால லீவுங்கிறதுனால அவன் ஊருக்கு வந்திருந்தான். இந்த தடவை அவன் ஊருக்கு வரும்போது அவனுடைய நண்பனான ரமேஷையும் கூட அவன் கூடவே ஊருக்கு கூட்டிக்கிட்டு வந்தான். உங்க ஊரு ரொம்ப அழகா இருக்கு. ஊரை சுத்தி எப்பவுமே பச்சை பசேல்னு மரம் செடி கொடின்னு பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இது ஒன்றும் இல்லடா, நீ பொங்கல் சமயத்துல வா, அப்ப பாரு, ஊரு ரொம்ப அழகா இருக்கும். ஜல்லிக்கட்டு அப்புறம் பெண்களோட கோல போட்டின்னு ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியா? அப்படின்னா அடுத்த வருஷம் பொங்கல் பண்டிகைக்கு நான் உங்க ஊருக்கு வந்துடுறேன். சரிடா, அப்ப நான் உன்னை கூட்டிக்கிட்டு போறேன்.
பண்டிகை சமயத்துல எங்க ஊருக்கு வந்து சுத்தி பாரு. அப்ப எங்க ஊரு ரொம்ப அழகா இருக்கும். தேவி, சமையல் என்ன பண்ண? நம்ம புள்ள வந்திருக்கானேங்க, எவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கான். அவனுக்கு பிடிச்ச சமையல் எல்லாமே நான் செஞ்சு வச்சிருக்கேன். அப்போ ரமேஷ் லக்ஷ்மையா கிட்ட இப்படி சொன்னான். கொஞ்சம் கூட ஓய்வே இல்லாம எப்பவும் நீங்க விவசாயம் தான் பண்ணுவீங்களா? ஆமாப்பா, நாங்க விவசாயம் பண்றவங்க இல்லையா, எங்களுக்கு ஓய்வு கிடையாது, எப்பவும் வேலை இருக்கும். அதனால தான் எங்களை மாதிரி இப்படி வெயில்ல நின்று நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு உங்களெல்லாம் நல்லபடியா நாங்க படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். ராஜேஷ் ரொம்ப நல்லவங்க, அவன் ரொம்ப நல்லா படிக்கிறான், உங்க மேல நிறைய மதிப்பு வச்சிருக்கான். நீங்க சொல்றத அவன் அப்படியே செய்யறான். சாப்பாடு ஆறிட போகுது, சாப்பிட்டு முடிச்சிட்டு எல்லாரும் உட்காந்து பேசிக்கோங்கப்பா. சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குமா, உங்க மனசு மாதிரியே உங்க சமையலும் நல்லா இருக்கு. டே ரமேஷ், எங்க அம்மா வைக்கிற எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி சாப்பாடு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரமேஷ் ராஜேஷ் 2 பேரும் அந்த வீட்டு மொட்டை மாடியில போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப ராஜேஷ் ரமேஷ் கிட்ட இப்படி சொன்னான். எங்க சின்ன வயசுல வெயில் காலத்துல கைத்துக்கட்டுல வாசல்ல போட்டுக்கிட்டு எங்க பாட்டி கதை சொல்லுவாங்க. பசங்க நாங்க எல்லாரும் அதை கேட்டுக்கிட்டு தான் படுத்து தூங்குவோம் அப்படின்னு ராஜேஷ் ரமேஷ் 2 பேரும் பேசிக்கிட்டு தூங்குனாங்க. ஒரு நாள் காலையில லக்ஷ்மையாவும் அவனுடைய நண்பனும் 2 பேரும் வயலுக்கு போகும்போது வழியில இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நல்ல மழை பெஞ்சதுல கிணறு குளம் எல்லாம் நிரம்பி இருக்குடா. இது பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு, இப்படியே இருக்கணும். ஆமாண்டா, அதுக்கு எதுனா ஒரு வழி யோசிச்சாகணும். என்கிட்ட ஒரு யோசனை இருக்குடா. எப்படியோ மழை பெஞ்சு இப்படி எல்லா இடத்துலையும் தண்ணி தேங்கி நிற்குதில்ல, நாம ரோடு ஓரமா ஆற்றுக்கு போகிற மாதிரி ஒரு கால்வாயை வெட்டி விட்டோன்னு வச்சுக்கோ. அப்போ மழை பெய்யும் போது தண்ணி எல்லாம் அந்த கால்வாய் மூலமா குளத்துக்கோ ஆற்றுக்கோ போயிடும். அப்புறம் நமக்கு வெயில் காலத்தில் விவசாயம் பண்ணும்போது தண்ணி பஞ்சம் இருக்காது. என்னடா சொல்கிற? இது உண்மையிலேயே நல்ல யோசனை தான்டா. யோசனை நல்லா இருந்தா போதாதுடா, அதை உடனே செயல்படுத்தணும். உடனே இதை பற்றி ஊர்க்காரங்க கிட்ட பேசலாம். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் அதை செய்வோம். அந்த ஊர்ல ராமையா அப்படிங்கிற ஒரு நல்ல தலைவர் இருந்தாரு. ஊருக்காக யார் ஏதாவது நல்ல யோசனை சொன்னாலும் அதை உடனே கேட்டுப்பாரு. அதை செயல்படுத்துறதுக்கு அவரு உதவியும் செய்வாரு. லக்ஷ்மையாவும் அவனுடைய நண்பனும் 2 பேரும் முதல்ல ராமையாவை தான் பார்க்க போனாங்க. அவங்க யோசனை என்ன அப்படிங்கறத அவங்க 2 பேரும் சேர்ந்து ராமையா கிட்ட விவரமா சொன்னாங்க. இது ரொம்ப நல்ல யோசனை தான்ப்பா, எல்லாருக்கும் இது ரொம்ப பயன்படும். இப்படி காலியா இருக்கிற இடத்துல தண்ணி எங்கெல்லாம் தேங்கி இருக்கோ அந்த தண்ணியெல்லாம் வீணா போகாம எல்லாமே குளத்துக்கும் குட்டைக்கும் ஆறுக்கும் போற மாதிரி அவங்க கால்வாய வெட்டி விட்டாங்க. டே ராஜேஷ், உங்க அப்பாவோட யோசனை ரொம்ப நல்லா இருக்குடா. அவரு நம்மள மாதிரி ஒன்றும் படிக்காதவரா இருக்கலாம், ஆனா பெரிய படிப்பு படிச்சவங்கள போல யோசிக்கிறாரு. ஊர்க்காரங்க எல்லாரும் உங்க யோசனைக்கு பாராட்டிக்கிட்டு இருக்காங்கங்க. இனி எல்லா வெயில் காலம் மாதிரி தண்ணிக்காக நாம கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, கிராமத்துல விவசாயத்தை நம்பி வாழ்ந்துக்கு இருக்கிற குடும்பங்கள் நிறையாவே இருக்கு. எப்பவுமே இயற்கையை மட்டும் நம்பாம, ஒருவேளை இயற்கை நமக்கு கொடுக்கும்போது அதை வீணாக்காம சேர்த்து வைக்கிறதுக்கு நம்ம ஏதாவது இந்த மாதிரி யோசிச்சோம்னா அது நமக்கு நல்லதாகும். புதுவிதமா நிறைய விஷயங்களை நாம யோசிக்கணும். அதை நல்லபடியா செயல்படுத்தினோம்னா அதுக்கப்புறம் எதுக்காகவும் நாம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு காலத்துல ராமையாவோட குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ராமையாவோட மனைவி பேரு சீதா, அவரோட பிள்ளையோட பேரு ராமு. ராமையா அவருடைய தோட்டத்துல இருந்து வீட்டுக்கு நடந்து வர வழியில, ஐயோ கடவுளே, இந்த வெயில யாராலையும் தாங்கிக்க முடியல. நம்ம ஊருக்கு போறதுக்கு இருக்கிறது இந்த ஒரு வழிதான். ஆனா இந்த வழியில போய் சேர்றதுக்குள்ள நம்ம போய் சேர்ந்துடுவோம் போல இருக்கு. அதை தாங்க நானும் சொல்லலான்னு இருந்தேன். போன வாரம் கூட நம்ம ஊருக்கு வந்த ஒரு வெளியூர்காரரு தண்ணி தாகத்துல தண்ணி கிடைக்காம உயிரையே விட்டுட்டாரு. நாம ஏதாவது ஒண்ணு செஞ்சுதாக ஆகணும். நம்ம ஊர் எல்லையில ஒரு தண்ணி தொட்டி இருக்குல்ல, அதுல இருக்கிற தண்ணிய ஒரு பானையில ஊத்தி வச்சு வரவங்க போறவங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும். கூலி ஆளுங்களை வச்சு தொட்டியை கழுவ சொல்லி பக்கத்திலேயே ஒரு கூரையும் போட சொல்லணும். அப்பதான் அங்க வந்த பால்ராஜு, ராமையா, நீயும் நானும் ஒரே மாதிரி தான் யோசிக்கிறோம். நானும் இதே மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த வெயில் காலத்துல இந்த வழியில வந்து போறவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆமாண்ண, இது நல்ல யோசனை தான். பக்கத்திலேயே பெரிய புங்க மரம் இருக்குல்ல,
அதுக்கு கீழே நாம பனை ஓலையில ஒரு பந்தலும் போடலாம். வரவங்க எல்லாரும் அங்க ஓய்வு எடுத்துப்பாங்க. இது நல்ல யோசனை. இப்படி பண்ணா நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, மோர் கூட கொடுத்தோம்னா நம்ம ஊருக்கும் நல்ல பேரு கிடைக்கும். அப்படி அவங்க நினைச்ச மாதிரியே சீக்கிரமாவே ஒரு தண்ணீர் பந்தல் ஏற்பாடு பண்ணாங்க. பால்ராஜு, ராமையா, சீதா 3 பேரும் அதுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஊரு எல்லையில இருக்கிற ஒரு புங்க மரத்துக்கு கீழே சின்னதா ஒரு கூரைய போட்டு வரவங்க ஓய்வெடுக்க தயார் பண்ணாங்க. பால்ராஜு, அந்த பானைய கழுவி பந்தலுக்கு கீழே கொண்டு வந்து மோர் ஊத்தி வச்சா ஜில்லுன்னு இருக்கும். வெயில் காலத்துல நாம செய்யறது நல்ல விஷயம்தான். இந்தாங்க, நான் தயிரை கணிஞ்சி மோராக்கி கொண்டு வந்து வச்சிருக்கேன். அப்படியே பானகமும் செஞ்சு வச்சிருக்கேன். வரவங்க எல்லாருக்கும் யாரு என்ன கேக்குறாங்களோ அதை கொடுங்க போதும். அப்பதான் ரொம்பவும் சோர்வா அந்த வழியில நடந்துகிட்டு சின்ன அப்படிங்கிற பையன் அந்த தண்ணீர் பந்தல் கிட்ட வந்தான். ஐயா, தாகமா இருக்கு, தலை சுத்துது, தண்ணி வேணுங்க ஐயா. அட கடவுளே! ஏ பால்ராஜு, மோர் கொண்டு வா. இந்த தம்பிக்கு மோர் கொடு. சீதா, அப்படியே தண்ணி கொண்டு வந்து அந்த பையனோட தலையில தெளிச்சு விடு. அப்படி சின்ன தண்ணி மோரு 2த்தையும் வாங்கி குடிச்சிட்டு, உங்களை பார்த்தா கடவுளை பார்க்குற மாதிரி இருக்கு. நான் ரொம்ப தூரத்துல இருந்து நடந்து வரேன். வழியில தண்ணியும் கிடைக்கல, நிழலும் இல்லை. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நிழலும் இருக்கு, குடிக்க தண்ணியும் கிடைச்சது. எங்க ஊரு சின்னதுதான்ப்பா, ஆனா எங்க மனசு பெருசு. உனக்கு ரொம்ப பசிச்சா சொல்லுப்பா, சாப்பிட சாப்பாடும் ஊறுகாயும் இருக்கு. ஒருவேளை சாப்பாடு வேண்டானா இங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அப்புறம் கிளம்பு. கடவுளே, என் உயிரை காப்பாத்துன நீங்க எனக்கு உறவுக்காரங்க தான். எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணணும், நான் இன்னைக்கு உங்களை பார்த்துருக்கேன். வந்து இந்த நிழல்ல உட்காருப்பா. வெயில் குறைஞ்சதுக்கு அப்புறமா நீ எங்க போகணுமோ கூட்டி கொண்டு போய் விடுறோம். அவங்கள பார்த்த சின்ன அவங்க கூடவே இந்த இடத்துல வேலை செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணா. நீங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நான் எதுக்காக சும்மா இருக்கணும்? உங்க கூட நானும் வேலை பார்க்கறேன். வரவங்க எல்லாருக்கும் தண்ணியும் மோரும் கொடுக்கறேன். இப்படியாவது என் நன்றி கடனை தீர்த்துக்கிறேன். நீ சொன்னது சரியான விஷயம்ப்பா. நமக்கு யாருன்னா உதவி பண்ணா நாமளும் யாருக்குன்னா உதவி பண்ணணும். அதுதான் நல்ல குணம். அப்படி ஊர் எல்லையில சின்னதா ஆரம்பிச்ச ஒரு தண்ணீர் பந்தல் ரொம்ப பெருசாதான் வளர்ந்துச்சு. எல்லா ஊர்க்காரங்களும் தைரியமா அந்த பக்கமா வந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து செய்யற அந்த சேவையை பார்த்து எல்லாருமே அந்த ஊரை பத்தி பெருமையா பேச ஆரம்பிச்சாங்க. இது இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த பக்கமா ஒரு பெரிய பஸ் வந்துச்சு. அதுல இருந்து நிறைய பேர் இறங்கி வந்தாங்க. வாங்க ஐயா, எல்லாரும் ரொம்ப தூரத்துல இருந்து பயணம் பண்ணி வந்திருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப சோர்வா இருக்கீங்க. வந்து இந்த பானகத்தை குடிங்க. ஐயா, உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. கடவுள் மாதிரி வந்து தண்ணி கொடுத்தீங்க. இது எங்க ஊரை சேர்ந்த ராமையாவும் பால்ராஜும் ஏற்பாடு பண்ணியிருக்கிற தண்ணீர் பந்தல். தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு போங்க. அப்பதான் அந்த ஊரோட தலைவரான 2 பேர் அந்த தண்ணீர் பந்தல் கிட்ட வந்து இப்படி சொன்னாங்க. ராமையா, இந்த தண்ணீர் பந்தலை நாங்க பார்த்தோம். நம்ம ஊர் பேரை இப்ப பக்கத்து ஊர்ல கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்து ஊரை சேர்ந்த ராமையா நம்ம ஊருக்கு வந்தப்ப இங்க தண்ணியை குடிச்சிட்டு போனாராம். அந்த ஊருக்கு போய் பெருமையா பேசியிருக்காரு. பக்கத்து ஊர்ல தண்ணீர் பந்தல் வச்சு வர்றவங்க போறவங்களுக்கெல்லாம் தண்ணீர் மோர் கொடுக்கறாங்க. இதுக்கெல்லாம் பெரிய மனசு வேணும்னு சொன்னாராம். அதை கேட்டு நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம். சொல்லு ராமையா, உனக்கு எப்படி இந்த நல்ல யோசனை வந்துச்சு? ஐயா, இதை நாங்க தனியாலா செய்யலைங்க ஐயா. நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செஞ்ச முயற்சி தான் இது. தாகத்தோட வரவங்களுக்கு தண்ணி கொடுக்கறத விட வேற என்ன புண்ணியம் இருக்கு? அதான் இதை செஞ்சோம். சாயந்தர நேரம் இந்த பக்கமா வரவங்களுக்கு இளநீரும் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கோம். அதுக்கு கொஞ்சமாத பணம் செலவாகும், நாங்களே பாத்துக்கிறோம். அப்படி அன்னைக்கு ராத்திரி ராமையா சின்ன 2 பேரும் உட்காந்து இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ராமையா அண்ணா, எங்க ஊரு ரொம்ப தூரம். நாங்க மொத்தம் 5 பேர் அண்ணன் தம்பிங்க. சொத்து பிரிச்சப்ப எனக்கு பெருசா சொத்து வரல. அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பக்கம் வந்தேன். இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இன்னொரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. உன்னோட பழைய கதை எல்லாத்தையும் மறந்துடு. எங்க ஊருக்கு வந்து எங்க ஊர் ஜனங்களுக்கு உதவி பண்ற. இப்படி உதவி செய்யற ஆளுங்க கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நாளையில இருந்து உன் கூட இன்னும் 2 பேரை வேலைக்கு வைக்கிறேன். ஜனங்க கூட்டம் கூட்டமா வரும்போது நீ தனியாலா எல்லாரையும் கவனிக்க முடியாது இல்லையா? சரிங்கண்ணா, நானே பார்த்துப்பேன். இருந்தாலும் நீங்க சொல்றீங்க, இந்த வேலையை நான் செய்யலான்னு இருக்கேண்ணா. அப்படி ஒரு நாள் 2 சின்ன பசங்க வந்து அந்த தண்ணீர் பந்தல்ல தண்ணி வாங்கி குடிச்சாங்க.
அம்மா, நானும் எல்லாருக்கும் தண்ணி கொடுக்கவா? எனக்கு இப்படி செய்யணும் போல இருக்கு. ஐயோ தம்பி, நீ இன்னும் சின்ன புள்ள, ஆனா பெரிய வேலை செய்யணும்னு ஆசைப்படுற. உன் மனசு ரொம்ப பெரிய மனசுதான். சரி, உனக்கு நேரம் கிடைக்கும் போது இங்க வந்து எல்லாருக்கும் நீ தண்ணி கொடு. அப்பாடா, நானும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு தண்ணி கொடுத்தேன்னு எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன். இப்படி சில நாட்களுக்கு அப்புறமா ராமையாவோட மனசுல புது ஆசை ஒண்ணு வந்துச்சு. அவன் செய்யற அந்த சேவை அக்கப்பக்கத்து ஊர்லயும் செய்யணும் அப்படின்னு அவன் ஆசைப்பட்டான். நாம சின்னதா ஆரம்பிச்ச ஒரு தண்ணீர் பந்தல் எல்லாருக்குமே உதவியா இருந்து இன்னைக்கு நம்ம ஊருக்கு இவ்வளோ நல்ல பேர் கிடைச்சிருக்குன்னா இதை இப்படியே விடக்கூடாது. இத காலத்துக்கும் நாம தொடர்ந்து செய்யணும். அப்படி அந்த ஊர்ல ஜனங்க செய்யற சேவைகள் ரொம்பவே பிரபலமானதுனால அக்கத்து பக்கத்து ஊருக்காரங்களுக்கு அந்த ஊர் மேல பொறாம வந்துச்சு. ஒரு நாள் முனி அப்படிங்கிறவன் அவனுடைய நண்பனான தங்கைய கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருந்தான். என்னடா தங்கையா, அந்த ஊருக்காரங்க ரொம்ப தான் பெருமை பேசிக்கிறாங்க. ஊர் எல்லையில ஒரு தண்ணீர் பந்தலை வச்சுட்டு எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறாங்க போல. அப்படின்னா நாமளும் நம்ம ஊருக்கு இந்த மாதிரி நல்ல பேரை சேர்க்கணும் இல்ல? அது என்னமோ உண்மைதான். ஆனா நம்ம ஊருக்காரங்களுக்கு இந்த யோசனை எல்லாம் வராது. அந்த ஊர்ல சின்னான ஒரு பையன் இருக்கானாமா. அவன் பேரு தான் அதிகமா சொல்றாங்க. ஆனா அவனை பத்தி எதுவும் தெரியல. ஒரு நாள் ராத்திரி நேரம் சின்ன தனியா தண்ணீர் பந்தல் கிட்ட இருந்தப்போ அங்க முனி வந்தான். டேய் சின்னா, நீ எந்த ஊருக்காரன்? எதுக்காக இந்த ஊருக்கு வந்து இப்படி சேவை செஞ்சுக்கிட்டு இருக்க? உன்னால தான் எங்க ஊர் பேரு கெட்டு போச்சு. என்ன இது தண்ணீர் பந்தல் சேவைன்னு? இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. எனக்கு அடைக்கலம் கொடுத்த இந்த ஊருக்காக நான் இந்த சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்கிட்ட வந்து பேசுறத விட்டுட்டு நம்ம ஊர்லயும் இதே மாதிரி செய்யலாம்ல? ஊரெல்லாம் உன்னோட பேரை தாண்டா சொல்றாங்க. ஆனா உன்னோட உண்மை முகம் எங்களுக்கு தானே தெரியும். எங்க இருந்தோ இங்க வந்து உக்காந்துக்கிட்டு இங்க எல்லாரையும் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இப்பதான் கதையில ஒரு பெரிய மாற்றமே வந்துச்சு. ஊருக்காரங்க எல்லாருமே சின்னாவை பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சாங்க. அக்கத்து பக்கத்து ஊருக்காரங்க எல்லாரும் சின்ன மேல இருக்கிற பொறாமையில சின்னாவை பத்தி ஊருக்குள்ள வந்து தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சாங்க. அதனால ஊருக்காரங்க எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அட, அந்த பையன் திருடனாமே. ராமையா கிட்ட முதல்ல இதை போய் சொல்லணும். அப்போ இன்னொரு ஆளு, நம்ம பிள்ளைங்க கிட்ட வேற நல்லா பழகனா, அவங்களுக்கு என்னெல்லாம் கத்து கொடுத்துருக்கானோ. இப்பதான் இவனை பத்தி தெரிஞ்சிடுச்சே. இவனை முதல்ல ஊரை விட்டு அனுப்பியாகணும். அப்படி ஊருக்காரங்க எல்லாரும் தப்பு தப்பா சின்னாவை பத்தி பேசுறது கடைசியில ஒரு நாள் ராமையாவுக்கு தெரிய வந்துச்சு. ராமையா சின்னாவை கூப்பிட்டு அவன்கிட்ட இப்படி கேட்டாரு. சின்னா, உன்னை பத்தி ஊர்ல பலவிதமா பேசுறாங்க. உன் கதை என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். உன்னை பத்தின உண்மைய தைரியமா என்கிட்ட சொல்லு. அப்போ சின்னா அழுதுகிட்டே, ராமையான்னு உண்மைதான். நான் சில வருஷங்களுக்கு முன்னாடி ஜெயில தான் இருந்தேன். ஆனா நான் எந்த தப்பும் பண்ணல. என் அண்ணா பண்ண தப்புக்கு நான் பலி ஆயிட்டேன். வேற வழி இல்லாம தண்டனை அனுபவிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த ஊருக்கு வந்துட்டேன். நீ உன்னுடைய தவறை ஒத்துக்கிட்ட. செஞ்ச தப்ப எப்போ ஒருத்தன் ஒத்துக்கிறானோ அதுவே அவனுக்கான மன்னிப்பு தான். இனிமே ஊருக்காரங்க யாரும் உன்னை பத்தி தப்பா பேச மாட்டாங்க. அதை நான் பாத்துக்கிறேன். இனி நீ வேற ஊருக்காரன் இல்ல, நம்ம ஊருக்காரன்தான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, சேவை அப்படிங்கிறது பெருசாதான் செய்யணுன்ற அவசியம் இல்ல. வரவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கறது கூட சேவைதான். இவங்க ஏற்பாடு பண்ணது ஒரு சின்ன தண்ணீர் பந்தலா இருந்தாலும் அது நிறைய பேருக்கு பெரிய உதவியா இருந்துச்சு. ஒரு மனுஷன் மாறணும்னு விரும்புறானா அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அந்த வாய்ப்பு கொடுத்து அவங்க நல்லபடியா வந்துட்டாங்கன்னா அவங்க நல்லா இருக்கிறதுக்கு நாமளும் காரணமாகும்.